அண்மைச் செய்தி. டெல்லி பழைய நாடாளுமன்ற கட்டிட வளாகத்தில் உள்ள காந்தி சிலை அகற்றப்பட்டதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பழைய நாடாளுமன்ற கட்டிட வளாகத்தில் காந்தி, அம்பேத்கர், சத்ரபதி சிவாஜி சிலைகள் அகற்றப்பட்டதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி பழைய நாடாளுமன்ற கட்டிட வளாகத்தில் உள்ள காந்தி சிலை அகற்றப்பட்டதற்கு காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. வணக்கம். டெல்லி பழைய நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்த காந்தியடிகளின் சிலையானது அகற்றப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் தற்போது கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பழைய நாடாளுமன்ற கட்டட வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி, அம்பேத்கர், சத்ரபதி சிவாஜி சிலைகள் அகற்றப்பட்டதற்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் செயல் அட்டூழியம் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் காட்டம் தெரிவித்திருக்கிறார். தலைவர்களின் சிலைகளை அகற்றுவது அராஜகமான நடவடிக்கை எனவும் அவர்களை அவமானப்படுத்தும் செயல் எனவும் காங்கிரஸ் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில்தான் பழைய நாடாளுமன்ற கட்டட வளாகத்தில் காந்தியடிகள், அம்பேத்கர், சிவாஜி சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பராமரிப்பு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்வதன் காரணமாக பழைய நாடாளுமன்ற கட்டட வளாகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலை என்பது அகற்றப்படுவதற்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் கடுமையான கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளதோடு மத்திய அரசின் இதுபோன்ற ஒரு செயல் என்பது அட்டூழியமான செயல் எனவும் தலைவர்களின் சிலைகளை அகற்றுவது அராஜகமான நடவடிக்கை என்பதோடு அவர்களை அவமானப்படுத்தும் செயல் என்றும் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் காட்டம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அண்மை விவரங்களுக்கு நன்றி நந்தினி.